1971 நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அரசியல் எதிரிகளான காமராஜரும் ராஜாஜியும் கூட்டணி அமைத்து திமுகவை எதிர்த்தனர். தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு மக்கள் அதிக அளவில் திரண்டனர். அதனால் மீண்டும் காமராஜர் வெற்றி பெற்று முதல்வராக கூடும் என்ற செய்திகள் கசிந்தன. ஆனால் அந்த தேர்தலில் திமுகவே மீண்டும் வெற்றி பெற்றது. இங்கே என்ன வினோதம் என்றால், காமராஜர் முதல்வராக கூடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க, காமராஜர் சட்டமன்ற தொகுதியில் நிற்காமல் மக்களவை தொகுதிக்கு போட்டியிட்டிருந்தார். தீர்க்க தரிசனம். நெருக்கடி நிலை என்கிற எமர்ஜென்சி இந்திய அரசியல் சரித்திரத்தின் கருப்பு அத்தியாயம். நீதிமன்ற தீர்ப்பால் தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான நெருக்கடியாக மாற்றினார் பிரதமர் இந்திரா காந்தி. நாடு முழுக்க நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. அதனை காமராஜர் கடுமையாக எதிர்த்தார். தீவிர அரசியலில் ஈடுபட வேண்டிய சூழல். ஆனால் அவருடைய முதுமையும் உடலும் ஒத்துழைக்கவில்லை. 2 அக்டோபர் 1975 அன்று மரணமடைந்தார். அந்த நொடியில் காமராஜர் என்ற மாபெரும் சகாப்தம் முடிவுக்கு வந்தது. மாபெரும் தலைவர்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள மிஸ்டர் ஹிஸ்டரி சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.